ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் மானிடைசேஷனில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வந்திருக்கலாம், பட் ஃபைனலாக எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு இப்போ ரீசெண்டாக தாங்க மொபைலில் அவைலபிள் ஆச்சு அந்த ஒரு ஆப்ஷன் அது. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன ஃபீச்சர் அண்ட் அது எதனால் இம்பார்ட்டன்ட், அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லா டீட்டெயில்ஸும் நான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அஸ் அ கிரியேட்டராக நம்மளே கூட யோசிச்சிருக்கலாம், ஒவ்வொரு டைமும் நம்ம கிரியேட்டர் ஸ்டுடியோ டெஸ்க்டாப் வியூவே ரீலோட் பண்ணி எத்தனை தடவை போகிறது, இது மொபைலில் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாம் மானிடைசேஷனில். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நமக்கு நார்மலாக சில டேப்ஸ் இருக்கும். இந்த அனலிட்டிக்ஸ், அதுக்கடுத்து ஓவர் வியூ, அதுக்கடுத்து வீடியோ கண்டென்ட்டுக்கான பேஜ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன், இந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கு அடுத்தது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ மானிடைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. அஃப்கோர்ஸ் இது எனக்கு இப்போ தான் அவைலபிளாக இருக்குது. உங்களில் நிறைய பேருக்கு இது முன்னாடியே அவைலபிளாக இருக்கலாம். நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, நான் பெருசாக செக் பண்ணல. இப்போ ரீசெண்டாக அப்டேட் பண்ணி செக் பண்ணும்போது எனக்கு அவைலபிளாக இருந்தது. ஸோ நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. வரலனாலும் கண்டிப்பாக உங்களுக்கும் அவைலபிள் ஆகும். ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா மானிடைசேஷன் எனேபிள் ஆன கிரியேட்டராக இருந்தால் ஒரு சில விஷயங்கள் அடுத்து வரப்போகுது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மானிடைசேஷன் எனேபிள் ஆகாத கிரியேட்டராக இருந்தால் அந்த மானிடைசேஷனுக்கான அந்த ரெக்யர்மெண்ட் இருக்கு இல்லையா, 4000 வாட்சவர்ஸ் அண்ட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், மேபி இந்த ஷார்ட்ஸ்க்கான விஷயங்களும் அதில் ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஏன்னா 2023 அப்புறம் ஷார்ட்ஸ் மானிடைசேஷன் ப்ரோக்ராமும் வருது. அதுவும் அதில் ஆட் பண்ணாங்கன்னா இன்னும் கிரேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஷார்ட்ஸ் மானிடைசேஷன் ப்ரோக்ராம் பற்றி நான் சொல்லும்போது உங்களுக்கு டவுட் இருக்கலாம், 2023 வருதுங்கிறீங்க, பட் அதில் என்னென்ன எலிஜிபிலிட்டி ரெக்யர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி இதை பற்றின டீட்டெயில் வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கிறது நல்ல ஒரு விஷயமா இருக்குது. இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு டைமும் யூடியூப்பில், அதாவது மொபைலில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ நம்ம ஏதாவது ஒரு ப்ரௌசரில் யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ டெஸ்க்டாப்பில் போய் ஆகணும். ஸோ அந்த மாதிரி போனால் தான் நம்மளால் மானிடைசேஷன் பேஜில் போய் செக் பண்ணி பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சிம்பிளாக மானிடைசேஷன் பேஜே கொடுத்துருக்கதால மொபைல்லேயே பார்த்தீங்கன்னா ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் ஈஸியாக செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மானிடைசேஷன் எனேபிளாக இருக்கிறப்போ எப்படி இருக்கும் அண்ட் எனேபிள் ஆகாமல் இருக்கிறப்போ ஒரு கிரியேட்டராக நீங்கள் ரீச் பண்ண வேண்டியது எந்த மாதிரி ஷோ பண்ணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன், அதை பாருங்கள். ஸோ கைஸ், நம்ம ஃபஸ்ட்டாக யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் இல்லாத மானிடைசேஷன் எனேபிள் பண்ணாத கிரியேட்டர்ஸ்க்கு எப்படி ஷோ பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேனல் நேம் ஹலோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா க்ரோ வித் யூடியூப்னு கொடுத்து, அதுக்கடுத்து ப்ரோக்ராம் பெனிஃபிட்ஸ், அதாவது ஏர்ன் பண்ணிக்கலாம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலிமா, கிரியேட்டர் சப்போர்ட் கிடைக்கும், அதாவது சேட் பண்ணிக்கிறது, மெயில் பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் மேட்ச் டூல், யாராவது நம்மளுடைய கண்டென்ட்டை யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா நம்ம லீகலான ஆக்ஷன் எடுக்கிறது, ஈஸியாக ஃபைன் பண்ணுற விதமாக கொடுத்துருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே ஹவு டு ஜாயின் கொடுத்து மேஜரான ரெக்யர்மெண்ட் 1000 சப்ஸ்கிரைபர் அண்ட் 4000 வாட்சர்ஸில் எவ்வளோ நீங்கள் ரீச் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் கொடுத்துருக்குது. அதுக்கு கீழே நோ கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எந்த வித விஷயமும் இல்லை. ஸோ அது டிக்கில் இருக்குது. அது போக 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனும் டிக்கில் இருக்குது. கீழே இமெயில் மீ, நார்மலாக நீங்கள் யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ டெஸ்க்டாப்லேயும் செக் பண்ணி பார்த்துருக்கலாம். ஜஸ்ட் ஃபஸ்ட் டைம் போகும்போது அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் அது டிக்கில் போயிடும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ரீச் பண்ணும்போது உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க. நான் இன்னும் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாதால எனக்கு ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அதை நான் கிளிக் பண்ண போகிறதில்ல. இந்த மாதிரி ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் மானிடைசேஷன் எனேபிள் ஆகாமல் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் இல்லாத கிரியேட்டர்ஸ்க்கு இந்த மாதிரி ஷோ பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். இது ரீச் பண்ணி அப்ளை பண்ணி அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் வேறு மாதிரி ஷோ பண்ணலாம். அதே மாதிரி ஷார்ட்ஸ் மானிடைசேஷனுக்கான விஷயங்களும் ஐ ஹோப் ஃபியூச்சரில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். ஸோ அப்படி வந்ததுனாலும் இதில் தான் இருக்கும். ஸோ மொபைலில் வருமா அப்படிங்கிறது கொஞ்சம் டிலே ஆக கூட செய்யலாம், பட் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மானிடைசேஷன் எனேபிள் ஆகாத கிரியேட்டர்ஸ்க்கு ஷோ பண்ணுது. மானிடைசேஷன் எனேபிள் ஆன கிரியேட்டர்ஸ்க்கு எப்படி ஷோ பண்ணுதுங்கிறதையும் நான் சொல்கிறேன். கைஸ், இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது அதாவது ஹலோ ராஜா டெக் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி கொடுத்து யூஆர் அ யூடியூப் பார்ட்னர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா மோர் ஃபீச்சர்ஸ் கமிங் ஜூன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து எல்லா வீடியோக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் எனேபிள் பண்ணுறது, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் மோர் வேலை ஏர்ன் பண்ணுறதுக்கான விஷயங்கள் என்னென்ன, மேனேஜ் யுவர் அக்கௌண்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுலேயே வரப்போதா என்னன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்ததுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஓவரால் எதுவுமே இப்போதைக்கு இல்லாத மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. வி ஆர் ஆடிங் மோர் ஃபியூச்சர் டு த ஸ்டுடியோ ஆப் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முக்கியமாக புரிஞ்சுக்கோங்க. studio.youtube.comல நமக்கு டெஸ்க்டாப்பில் என்ன மாதிரிலாம் இருக்குதோ அதே மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பார்ட்டாக தான் இந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே, அந்த 3 விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் அதுவும் வரதுக்கு சான்சஸ் இருக்கும். நிறைய அப்டேட்ஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக அதை பற்றின டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறோம். பட் இப்போதையும் பார்த்தீங்கன்னா அந்த மானிடைசேஷன் பேஜ் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய கிரியேட்டர்ஸ்க்கு இந்த மாதிரி தான் ஷோ பண்ணுது. ஸோ ஜஸ்ட் இப்போதைக்கு இந்த அப்டேட் பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லணும்னு நினச்சோம். ஸோ கைஸ், உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். மானிடைசேஷன் எனேபிள் ஆகாதவங்களுக்கும் எனேபிள் ஆனவங்களுக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள்
என்னெல்லாம் ஷோ பண்ணுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஒரு வீடியோ மேஜராக இதுக்காக தான் கேஸ் மேக் பண்ணேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு இப்போ ரீசெண்டாக தான் அவைலபிள் ஆச்சு. நான் உடனே செக் பண்ணி பார்த்து இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ண நினச்சேன். மொபைல் கிரியேட்டர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மொபைலில் வந்து ஈஸியாக இந்த மாதிரி செக் பண்ணிக்கிறதுக்கு. அது போக அப்கமிங்கில் மானிட்டைசேஷன் எனேபிளான கிரியேட்டர்ஸ்க்கு அதில் ஆல்ரெடி சொல்லியிருந்த ஒரு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம். இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் கேஸ் மேக் பண்ணோம். கிளியராக புரிஞ்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த ஒரு வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்வி மட்டும் சேர்ந்து மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கைஸ். எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணால் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங், நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஜாயின் மெம்பர்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது விருப்பம் இருந்ததுன்னு சொன்னால் அதிலையும் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ், இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கணும். நன்றி. பாய், see you. நல்ல வீடியோவில் சந்திப்போம்.